துப்பறியும் அதிகாரி சுஜாதாவுக்கு போன் வரவும் தன் சகாக்களை அழைத்துக் கொண்டு பீச்சுக்குப் போகிறார். பீச்சில் இருந்து போன் பேசிய நபர் இங்கே போட்டோ எடுத்துக் கொண்டிருந்த ஒருவரை சில ஆட்கள் அடித்து காரில் ஏற்றிக் கொண்டு போகிறார்கள். உடனே வாருங்கள், நீங்கள் வரும் வரை நான் காத்திருக்கிறேன் என்று கூறி போனை கட் செய்துவிட்டார். பீச்சுக்கு தன் சகாக்களுடன் சென்றிறங்கினார். பீச்சில் இந்த நேரத்தில் எப்போதும் கூட்டம் அதிகம் இருக்கும். அதுவும் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்திருந்ததால் என்ன நடந்தது என்பதை அறிய மக்கள் ஆவலுடன் காத்திருந்தார்கள். தன் ஆட்களிடம் கூட்டத்தை கட்டுப்படுத்த சொல்லிவிட்டு தனக்கு போன் செய்த நபரை தேடவும் அந்த நபர் சுஜாதாவை நோக்கி ஓடி வந்தார். வணக்கம் மேடம், என்னோட பேர் கதிர். நான் இங்க பீச்சுல பட்டாணி சுண்டல் வித்துட்டு வியாபாரம் முடிஞ்சிருச்சு, அதனால இங்க உட்கார்ந்துட்டு. அப்பா, ஒரு சின்ன பையன், ஒரு 30 வயசு இருக்கும். அந்த பையன் கையில ஒரு கேமராவை வச்சுக்கிட்டு இங்கன்னெல்லாம் போட்டோ எடுத்துட்டு இருந்தாரு. அப்ப ஒரு கார் வந்து நின்னுச்சு. அதுல இருந்து ஒரு 3 பேர் இறங்கி அந்த பையனை அடிச்சு கார்ல ஏத்தி கொண்டு போயிட்டாங்க. ஆள் எப்படி இருந்தாங்க? வண்டி என்ன வண்டி? வண்டி நம்பர் பாத்தையான்னு சுஜாதா அடுக்கடுக்காக கேள்விகளை அள்ளிவிட அந்த நபர் தன்னைத்தானே ஆசுவாசப்படுத்திட்டு, மேடம், கார் பேரெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, ஆனா புது மாடல் காருங்க. கார் நம்பர் தெரியாம இருக்க கருப்பு பேப்பர் ஒட்டி இருந்தாங்க. காருக்குள்ள இருந்து 3 பேர் இறங்குனாங்க. எல்லாரும் முகமூடி போட்டிருந்தாங்க. வந்தாங்க, அடிச்சாங்க, தூக்கிட்டு போயிட்டாங்க. அவ்வளவுதாங்க எனக்கு தெரியும். எல்லாமே கண் சிமிட்டறதுக்குள்ள நடந்துருச்சு சொல்லி முடித்து ஓய்ந்தார். சுஜாதாவும் மற்ற காவலர்களும் கார் டயர்மார்க் உள்ள இடத்தை சுற்றிலும் முன்னும் பின்னும் ஏதாவது தடயம் கிடைக்காதா என்ற ஆசையில் கடல் மணலில் சுற்றிச் சுற்றி தேடுகிறார்கள். ஓரிடத்தில் கொஞ்சம் ஆயில் சிந்தியிருந்தது. அந்த இடத்தில் சுஜாதா தேடும்போது சுஜாதாவின் கையில் ஒரு சர்கிளிப், வாசர், ஒரு காட்டர்பின், இந்த 3ம் கிடைக்கின்றன. அவை என்ன என்று வேன் ஓட்டி வந்த டிரைவரிடம் கேட்கிறார் சுஜாதா. மேடம், இது கனெக்டிங் ராடோட ஐட்டங்கள். இவை கழன்று விழுந்தா வண்டி ஓடாது. முதல்ல இவை அந்த வண்டியோடதுதானா? பக்கத்துல எங்காவது ஒர்க் ஷாப்புல விசாரிப்பாரு. அந்த ஏரியாவுல உள்ள ஒவ்வொரு ஒர்க் ஷாப்பா விசாரிக்கறாங்க. ஒரு ஒர்க் ஷாப்புல பார்க்கும்போது காரோட பின்புற நம்பர் பிளேட்ல கருப்பு பேப்பர் ஒட்டி கிழித்ததற்கான அடையாளம் தெரிந்தது. காருக்குள் கடல் மணலும் சிந்தி கிடந்தது. ஒர்க் ஷாப் முதலாளியை விசாரிக்கும்போது காருக்கு சொந்தக்காரனுடைய விலாசம் கிடைத்தது. அவரை தேடி கண்டுபிடித்து விசாரிக்கும்போது தான் உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதாகவும் வேறு ஒரு டிரைவர் ஓட்டிக் கொண்டிருந்ததாகவும் கூறி அவனுடைய விலாசத்தை கொடுத்தான். அவனை தேடி இவர்கள் போகும்போது இவர்களை கண்டவுடன் ஓடத் தொடங்கினான். அவனை துரத்தி பிடித்து போலீஸ் பாணியில் விசாரித்தபோது அவனை கடத்தி வைத்திருந்த இடத்தை காண்பித்தான். போட்டோகிராபர் காப்பாற்றப்பட்டார். அவரிடமுள்ள ஆதாரத்தின்படி அரசியல் பிரமுகர் கைது செய்யப்பட்டார். சுஜாதாவிற்கு பாராட்டு மழை குவிந்தது.